ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற எல்லா மதமும் நம்ம பார்த்துருவோம், எல்லா கடவுளும் நம்ம பார்த்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஃபேமஸாக இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா இப்போ எங்க இருக்குங்கன்னா பார்த்தோம்னா தஞ்சாவூருக்கு எப்படி பெரிய கோயிலோ அந்த மாதிரி நாகப்பட்டினத்துக்கு இது ஒரு மோஸ்ட் ஃபேமஸான பிளேஸ். அது என்ன பிளேஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நாம இப்போ எங்க இருக்கோம் பார்த்தோம்னா நம்ம வேளாங்கண்ணியில் தாங்க இருக்கோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ நான் அங்கேருந்து சர்ச்சோட டீட்டெயிலிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். எஸ். நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து வேளாங்கண்ணி சர்ச்சு வந்துட்டோங்க. ஆக்சுவலி நாகப்பட்டினத்தில் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அந்த சவுத் அந்த மிடில் ரீஜன்லேருந்து நம்ம அப்படியே இங்கே வந்து ஈஸ்ட்டுக்கு வந்தோங்கன்னா ஃபுல்லாக வந்து தெய்வீகத்தில் வந்து ஃபுல்லாக எல்லா கடவுளும் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லா கடவுளோட இதுவும் நன்மைகள்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட எம்மதமும் சம்மந்த மாதிரி 3 கடவுளும் வந்து நம்ம இந்த ரீஜனில் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து கிறிஸ்டினை பற்றி சொல்கிறது கிறிஸ்டியானும் இல்லை, ஹிந்துவை பற்றி சொல்கிறது இந்துவும் இல்லை. ஸோ எம்மதமும் சம்மதமும் நம்ம வாழ்கிற ஒரு மனிதனாக இருக்கணும். கரெக்டாக தானே ரிஷி? எஸ். மதத்தை தான் இந்த ஒரு படத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு கடவுளை தாழ்த்திட்டு இன்னொரு கடவுளை உயர்ந்து சொல்கிறது தான் வந்து மனுஷ ஜாதியே இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே வேளாங்கண்ணியில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஹிஸ்ட்ரி வந்து நிறைய இருக்குது. என்னென்ன ஹிஸ்ட்ரின்னு வந்து பார்த்தோம்னா, போப் ஜான் அப்படின்னு வந்து தான் இவர் வந்து இங்கே இந்த சர்ச்சை வந்து இங்கே இவ்வளோ பெரிய வந்து பிரம்மாண்டமாக கட்டுற அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ரோம் லீடர். அது என்ன சொல்லுவாங்க ரிஷி? மத தந்தை. அதுல வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர் தான் வந்து இந்த சர்ச்சை வந்து ஆக்சுவலி இங்க வந்து மிராக்கல்ஸ் நடந்தது ஏகப்பட்டது இருக்கு. அதுல இங்க வந்து மிராக்கல்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தனால தான் இங்க வந்து பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்து, அதுவும் நம்மளோட சவுத்துல ஒரு மோஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. கேரளாலேருந்தும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சவுத் ரீஜனில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற மக்களும் வந்து ஆக்சுவலி விசிட் பண்ணுறது மோஸ்ட் வந்து இவங்க தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்காங்க. ரிஷி, உன்னோட பாயிண்ட்ஸ் ஏதாச்சும்? இது வந்து ஆஃப்டர் ஆல் நம்ம எப்படி கோயில் இது மாதிரி. ஸோ நம்மளோட தஞ்சாவூர் ட்ரிப்பில் வந்து ஏன் நம்ம இங்கே வந்து வந்திருக்கிறோன்னா, இந்த ஹோல் கான்சிகரேஷன் யார் பண்ண பார்த்தீங்கன்னா தேவதாஸ்ன்னு சொல்லிட்டு பிஷப் ஆஃப் தஞ்சாவூர் தான் வந்து பண்ணாங்க. ஸோ நம்மளோட ட்ரிப்பில் வந்து ஏன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா இதில் பாப்புலரான சென்ச்சுரி வந்து பார்த்தோம்னா 19 and 20th சென்ச்சுரி தான். ஆக்சுவலி இங்கே ஒரு ரீசன் இருக்குது. இந்த நம்ம வந்து சர்ச்சில் இந்த கார்னரில் வந்து பார்த்தோம்னா ஒரு தூண் மாதிரி பெருசாக இருக்கும். அந்த தூண் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து லவுடர் ஆஃப் ஈஸ்ட்ன்னு எதுக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த லவுடர்னால் வந்து பார்த்தோம்னா யூரோப்பில் இருக்கிற ஒரு சர்ச்சு வந்து அங்கே ஒன்று இருக்கும், பெருசாக ஒரு ஒயிட் கலர். அது மெயின் ரீசனாக அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்கேயும் வந்து பில்ட் பண்ணாங்க. எதனாலன்னா அங்கே வந்து ஒரு ஹீலிங் பவர், மிராக்கல்ஸ், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா அதே சர்ச்சை இங்கேயும் அதே ஃபீல் இருக்கிறனால இங்கேயும் வந்து ஒரு ஹீலிங் பவர், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இந்த இடத்துல இருக்கிறனால இங்கே மிராக்கல்ஸ் நிறைய நடந்திருக்கு மேக்ஸிமம். அதனால வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணியே அந்த லீடர் வந்து இங்கேயும் அந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணுறது. அதுதான் அந்த ரீசன். தூண் அந்த யூரோப்பில் இருக்கிற அதே தூண் தான் இங்கேயும் அவர் வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கடவுளை வணங்குறவங்களும் வந்து பார்த்தோம்னா 3 விதமாக வணங்குவாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஹெவன்லி ஃபாதர் வந்து அவரை வணங்குவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம்னா ஜீசஸை வணங்குவாங்க, ஏன்னா மெசேஜர் அவர் தான். ஸோ ஹெவன்லி ஃபாதர் அமுச்சுட்ட மெசேஜர் வந்து ஜீசஸ். ஒரு சில பேர் தான் மாதா மேரியை வந்து வணங்குவாங்க. பிகாஸ் ஏன்னா ஹெவன்லி ஃபாதரை சூஸ் பண்ணது வந்து சரி, ஹெவன்லி ஃபாதர் வந்து சூஸ் பண்ண பர்சன் தான் மேரி. அதனால வந்து அவங்களும் ஒரு சில பேர் வணங்குவாங்க. ஸோ ஏதாச்சும் ரிஷி, உன்னோட கருத்து ஃபைனல் பண்ணிக்கலாமா? ஃபைனல் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜஸ்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோங்க. இங்கே என்னென்ன பார்த்தோங்க அப்படின்னு மேக்ஸிமம் இங்கே வந்து ஃபோனில் எதுவும் அலோட் இல்லை. ஜஸ்ட் நாங்கள் வந்து எப்படியோ அப்படி இப்படி தான் எடுத்தோங்க. ஸோ காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தது தவிர இது வந்து எதுவும் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே நினைக்கல. ஸோ வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சா ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆக்சுவலி இன்னைக்கோட அதுதான் மோஸ்ட் ஃபேமஸ். ஒரு தஞ்சாவூருக்கு எப்படி ஒரு பெரிய கோயிலோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். தஞ்சாவூருக்கு பெரிய கோயில்னா நாகப்பட்டினம்னா வேளாங்கண்ணி சர்ச்சு தான். மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மோஸ்ட் விசிட் பண்ணுற சர்ச்சுனா இது இந்த சர்ச்சு மட்டும் தான் இருக்கும். நம்ம சவுத்துக்கு ஒரு பெருமை சேர்க்குற சர்ச்சு இதுதான்.
ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்க. இது ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா 3 நாள் வந்து vlog எடுத்தேங்க. இது வந்து கடைசி டே தஞ்சாவூருக்கு வந்து நாங்கள் லீவ் ஆகுறது ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க. இந்த 3 நாள் என்ஜாய்மெண்ட் இந்த vlogல வந்து நாங்கள் அப்படியே ஆட் பண்ணி விட்டேங்க. மிஸ்ஸிங் டிஷி அப்படி எஸ். இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த vlogல இந்த வீடியோஸ்லாம் வந்து எங்களோட மெமரிஸுக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் 5 பண்ணுறோம். வருஷம் இல்லை, இப்போ நடக்கிற ஃபேர்வெலுக்கு இதே போட்டாவே அதுதான் இன்னும் ஒரு கரெக்டாக இப்போ ஃபைனல் இயராக 4 வருஷம் 4 மாதம் 4 வருஷம்னு சொல்லிட்டேன். 4 மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணி தான் வரும். ஒரு சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. சே அந்த ஒரு கோட்ஸ் வென் பிக்ஸ் டர்ன் இன்டு மெமரிஸ். எஸ். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 8 வரையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. அது என்ன ரீசன் வந்து பார்த்தோம்னா, கடலுக்கு போனவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 7 நாளைக்கு அப்புறம் வந்து மீட்கப்பட்டாங்கன்னா இந்த புயல் அடிக்கும்ல, அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அது வந்து பெரிய புயல் சரியாகாத மாதிரி இருந்தனால ஒரு நாள் வந்து இவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ மேரியை வந்து ப்ரே பண்ணியிருக்கப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து என்னைக்கு ப்ரே பண்ணி அவங்க வந்து அது அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து எப்படி அந்த சேஃப் ஜோனுக்கு எப்போ மாறினாங்கன்னா ஒரு செப்டம்பர் 8 அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா மேரியோட பர்த்டே. ஸோ அவங்க வந்து இவங்களையும் கடவுளாக வந்து கும்பிட ஆரம்பித்தாங்க. மேக்ஸிமம் கும்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே, அதனால தான் வந்து அந்த வீக்கு வந்து பார்த்தோம்னா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் மெமரிஸாக தான் போக போகுது. ரிஷி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிஷி நீ சொல்லிட்ட. மகேஷ் ஹாய், நன்றி வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸை கேட்டால் நன்றி. அருமையா இருந்தது. வேளாங்கண்ணின்றது ஒரு அருமையான கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமானது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மக்களுக்கான ஒரு இதுவும் ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். என்ன வேண்டிக்கிட்டேன் நான் வந்து அரியர்லாம் இல்லாம நல்லபடியா கிளியர் ஆகி எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ரிஷி ரிஷி வேண்டிக்கிட்டேன். என்னது அன்பு? என்ன வேண்டிக்கிட்டேன்? நமக்கு வந்து வேண்டுதல் அப்படின்றது வந்து கிடையாது. அதாவது எப்படின்னா, வேண்டுதல் அப்படின்றது வந்து ஒரு ஹியூமனோட டிமாண்டே இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து கிரியேட்டர் அவர் தான், என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரே ஒரு வேண்டுதல், அது வந்து தமிழ் வேதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வேண்டும் கயன்மார் கரியோனி வேண்டி என்னை பணி செய்தாய், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து யானுமே அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு வந்து ஒன்று அதுவும் ஒன்று விருப்பன்றே. அதனால வந்து என்ன கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ கொடுக்கட்டும். நோ வேண்டுதல். இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, நீ ஏதாச்சும் சொன்ன கடைசி பாயிண்ட் தான் சேம் அப்ளைஸ் ஹியர். இதுவரைக்கும் கொடுத்தது இது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாரும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் திங். நான் வந்து என்னோட கரியரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மறுபடியும் வருவேன் அந்த சர்ச்சுக்கு. எப்போனா என்னோட 1 lakh ரீச் ஆகிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் எஸ் வேண்டுதல். கரெக்ட், சீக்கிரம் பிப்ரவரி மந்த்துக்குள்ள டார்கெட். ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ என்ன வேண்டிக்கிட்டாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணல, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நானா என்ன வேண்டிக்கிட்டேன், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், அவ்வளோதான். அடுத்து நீ என்ன வேணுன? நான் தான் வேணலையா, அருணுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும். இந்த வேண்டுதல் எனக்கு வேண்டாம், முடி வளரணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடியுது. இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ரேமோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? 1 2 bye bye. Bye bye. Sit. Take.